நேஹா கை நரம்பு அறுத்துக்க பார்த்தா என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட்ல நான் அட்லீஸ்ட் 100 தடவையாவது செத்துருப்பேன். அண்ணா விஷயம் சரியா புரியல, தெளிவா சொல்லுங்களேன். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். I love you. ஏதோ சொல்ல வந்தேன். ஒருவேளை சஞ்சு இதை விட அதிகமா யோசிச்சிருந்தா, அவன் மனசுல உண்மையாவே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருந்தா, சஞ்சு என்னைக்குமே என் காதலை புரிஞ்சுக்கல. அப்புறம் எதுக்காக அவன் என்ன வந்து பார்க்கறான்? நேவ், என்னாச்சுமா? எல்லாருக்கும் நீ தான் டென்ஷன் கொடுப்ப. இன்னைக்கு நீ ஏன் டென்ஷனா இருக்க? எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவுல ஒரு பெரிய எல்லை இருக்குது. அங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. உன்னுடைய நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அதே எல்லையில நின்னு பார்த்திருக்கேன். இன்டர்நெட் கேஃபே ஆரம்பிக்கணுங்கிற கனவு நனவாகிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா ஒரு இனம் புரியாத பயமும் ஒருவித பதட்டமும் இருந்துச்சு. நான் செய்யறது சரியா இல்லையா, என் முடிவு சரியா இல்லையா, முன்னாடி எல்லாம் சரியா நடக்குமா இல்லையான்னு நான் பலமுறை யோசிச்சிருக்கேன். நீ யோசிக்காத, எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு முன்னாடி போ. அந்த தடைய தைரியமா தாண்டிடு. இதை மட்டும் நினைச்சுக்கோ. இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. தேங்க்ஸ் கண்ணா. போயிட்டு வரேன். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அஜய் அண்ணா, அண்ணா நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க நேஹாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ தம்பி. உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவ. நீயும் என் உயிர் தம்பி. ஒரு அண்ணன் தம்பிக்கு உதவலைன்னா அப்புறம் அந்த அண்ணன் எதுக்கு? எனக்கு நேஹாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நேஹாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே இறங்குன்னு சொன்ன, உன்னோட தகுதிய மறந்துட்டியா என்ன? என் பசங்க பெட்ல ஏறி அவங்க கூட உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? கீழே இறங்கு. இப்ப சொல்லு, இவங்க என்ன பேசினாங்க? அட சொல்லுடா, வாயில என்ன கொடுக்கட்டையா வச்சிருக்க? ஒண்ணு இல்ல பெரியம்மா, சும்மா தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. அப்ப சரி சரி, இங்கே ஒரு பாய போட்டு படுத்துக்கோ. நைட்ல என் பசங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம். சரி பெரியம்மா. போதும், இதுவே அதிகம். இனிமே இந்த விளையாட்டுல இருந்து உங்களை தள்ளியே வைப்பேன். நானே எல்லாம் பிளான் போடுறேன். நானே காய்களை ரெடி பண்ணுவேன். நானே காய்களை நகர்த்துவேன். என்னுடைய வெற்றி மகுடத்தை நானே என் கையால போட்டுக்குவேன். அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. இப்போ முதல்ல பார்க்க வேண்டியது, நாளைக்கு சஞ்சு அண்ணாவோட ப்ரப்போசலுக்கு நேஹா அக்கா கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு. நான் நாளைக்கு வரேன். உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல. ओम नमो पार्वती पते हर हर महादेव।
மகாதேவ், எனக்கு நல்லாவே தெரியும் நேஹாவோட மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவகிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். அவ மேல கோவப்பட்டேன், பேட் கட்டினேன், முழு காலேஜ் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தினேன். நடந்தது நடந்துருச்சு, அதை என்னால மாத்த முடியாது. ஆனா இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் அழகானதா, மறக்க முடியாததா இருக்கணும். இன்னைக்கு ஆவணி மாசத்தோட முக்கியமான திங்கட்கிழமை. ஆனா நீங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றுறீங்க. நேஹா உங்களோட தீவிரமான பக்தை. கடவுளே, எங்களோட காதலை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஏதாவது ஒரு அதிசயம் செஞ்சு நானும் நேஹாவும் எப்பவுமே எப்பவுமே ஒன்னா இருக்கணும். நாங்க வாழ்க்கையில என்னைக்குமே பிரியக்கூடாது. அப்படி ஒரு அதிசயத்தை பண்ணுங்க ப்ளீஸ் கடவுளே. நேஹா, சரி நான் கிளம்புறேன். என்னோட இன்டர்நெட் கேஃபேக்கு CPU வாங்கணும். முக்கியமான விஷயம், அம்மா சொல்லிட்டு போனாங்க, பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிருன்னு. ஏற்கனவே உனக்கு சுகர் லெவல் கம்மியா இருக்கு. நீ மயங்கி விழுந்துட்டா அப்புறம் அம்மா கிட்ட எனக்கு தான் திட்டு விழும். ஓகே, பாய் பாய். இது என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நேஹா. நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. ஆனா இவன் எதுக்கு இங்க வந்தான்? அன்னைக்கு நான் இந்த தெருவுக்கு வந்தப்போ நைட் டைம்ல என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பதில் சொல்ல தான் வந்தேன். I love you. ஆனா நான் உன்னை லவ் பண்ணல நேஹா. அந்த நேரத்துல உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியல. அதனால தெரியாம தப்பா பதில் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சு. அதனாலதான் சரியான பதில சொல்ல வந்திருக்கேன். நேஹோ, yeah, I love you too. I love you. I love you, Neha. I love you.
எனக்கு ஒண்ணுமே புரியல நேஹா. என் வாழ்க்கையில முதல் முறையா இப்படி நடக்குது. என் மேல எனக்கே கண்ட்ரோல் இல்ல. எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ எப்படி தோணுதுன்னா வார்த்தைகளே வரல. வாய் அடைச்சு போய் நிக்கிறேன். மனசு முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது. Sanju loves Neha. என்னாச்சு? ஏன் நீ இப்படி பாக்குற? புரிஞ்சிருச்சு. நீ சஞ்சு இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல இல்லையா? எனக்கு புரியுது. உனக்கு இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குன்னு புரியுது. எனக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நான் அதை உணர விரும்புறேன். முதல் காதலோட மேஜிக், முதல் காதலோட உணர்வுகளை, முதல் காதலோட பைத்தியத்தை. ஏன் நேஹா, நேஹா, நேஹா கண்ண தோற. ஏய் நேஹா, நேஹா கண்ண தோற. எழுந்துரு நேஹா. என்னாச்சு? கண்ணை தொடர்ந்து பேசு நேஹா. நேஹா கண்ண தோற. நேஹா, நேஹா கண்ண தோற. நேஹா எப்படி இப்படி மயக்கமானான்னு ஒண்ணுமே புரியல. நேஹா, ஏ நேஹா, நேஹா கண்ண தர. நேஹா, நேஹா, நேஹா என்கிட்ட கொஞ்சம் பேசு. நேஹா, நேஹா கண்ணா. ஐயோ, நேஹாவோட அம்மா அப்பா. நேஹா, உன் அம்மா அப்பா வந்துட்டாங்க. கண்ணை தர. நம்மள இப்படி பார்த்தா பெரிய பிரச்சனையாகிரும். ப்ராப்ளம் ஆயிடும். நேஹா ப்ளீஸ் கண்ணை தர. நேஹா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. ஏற்கனவே என்னால நேஹாவோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதனால இனிமே என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் லைஃப்ல வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த காதலோட ஆரம்பமே குடும்ப சண்டையோட இருக்கக்கூடாது. நேஹா, 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 நேஹா கண்ணை திற. நேஹா கண்ணை தோற. நேஹா என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. வேற எனக்கு அடி வாங்குறதுக்கு பயம் இல்ல. ஆனா உன்னோட பேரண்ட்ஸ் நாம இப்படி ஒன்னா இருக்கிறத பார்த்தா உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இனிமேல என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர பார்க்க விரும்பல. என்ன மன்னிச்சிரு நேஹா, என்ன மன்னிச்சிரு. சர்மா சார், நேஹா எந்திரி. நேஹா உங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. எந்திரி. ஓம் நம சிவாயா. ஓம் நம தரிசனம் எப்படி சிவாயா. இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில உங்க வீட்டுக்கு பிரசாதத்தை கொடுத்து விடுறேன். கேரம் விளையாடுவாங்க. ஆமா, ஏன் இல்ல. இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அப்புறம் உங்களை தோக்கடிக்கிறேன். ஒரு மேட்ச்ல இல்ல, எல்லா மேட்ச்லயும். நேஹா, 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 நேஹா என்னாச்சு? என்
செல்லமே. நேஹா, நேஹா கண்ணு தருமா? பாருங்க நம்ம நேஹாவ. நேஹா கண்ணை தர. நேஹா, செல்லம் ஏதாவது பேசுறா? நேஹா, நேஹா. ஐயோடா, இந்த பூ எப்படி அங்க விழுந்துச்சு? மேகாவோட அப்பா இந்த பூவை பார்த்துட்டா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். நேஹாவால அப்புறம் பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல இல்ல, அந்த பூவை திரும்ப எடுத்தே ஆகணும். நேஹா கண்ணை தோற. மேஹா, மேஹா கண்ணா எந்திரி, கண்ண தர. நேஹா, மேஹா எழுந்திரு. கண்ணை தோறமா. கண்ணை தோறமா. கொஞ்சம் பேசு நேஹா. நேஹா, சொல்லு, இங்க என்ன நடந்தது? நேஹா, என்னாச்சுப்பா? எப்படி இப்படி மயக்கமான? நேஹா என்னாச்சுப்பா? அட கடவுளே, என்ன நடக்குது எங்க? என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே ஏன் நடக்கிறது இல்ல தெரியல. என் நேஹா இப்ப என்ன நிலைமையில இருக்காளோ, அவளை அந்த மயக்கமான நிலைமையில விட்டுட்டு வர வேண்டியதாயிருச்சு. நான் என்ன பண்றது? அவங்க அம்மா அப்பா பார்த்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகி இருக்கும். என்ன அவங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவ ஒரு பொண்ணு, அவளோட பேரு மானவ மரியாதை எல்லாமே கெட்டு போயிருக்கும். சரி பரவாயில்ல. மன ஆறுதலான விஷயம் என்னன்னா, அவ கூட அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. சீக்கிரம் நேஹாவுக்கு மயக்கம் தெரியணும். கடவுளே, சீக்கிரம் நினைவு வரணும். தெரியல, நான் ஏன் என் நேஹா கூட இருக்கவே முடியல. அவ கூட இருந்திருந்தா அவளை பார்த்திருப்பேன், அவளுக்காக ஏதாவது செஞ்சிருப்பேன். ஆனா முடியலையே. நேஹாவுக்கு எப்படியாவது சரியான போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். ப்ளீஸ் கடவுளே. நேஹா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க அங்கன சுத்தி சுத்தி பாக்குற? எப்படி மயக்கம் போட்ட? மயக்கம் வந்த அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா அப்பா பேசுறது பார்த்தா அவங்க சஞ்சுவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கடவுளே, இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. சொல்லும்மா, உனக்கு என்ன ஆச்சு? சொல்லு சொல்லு. அது 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 அம்மா, திடீர்னு கரண்ட் போனதால நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் விரதத்துல எதுவும் சாப்பிடல, அதனாலதான் மயக்கம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை சொன்னேன் விரதம் வைக்காதன்னு? உனக்கு ஏற்கனவே சுகர் லெவல் கம்மியா இருக்கு. ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுன்னு சொன்னேன்ல. பங்கஜ், சஞ்சு கிட்ட பேசினியா? இல்ல பெரியப்பா, ட்ரை பண்றேன். ஆனா அண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சொல்லாம கொள்ளாம இந்த பையன் எங்க போனா? ஏன் கவலைப்படுறீங்கம்மா? வண்டி ஓட்டிட்டு இருந்திருப்பா, அதான் போன் எடுத்திருக்க மாட்டான். சீக்கிரம் வந்துருவான். அவ ஒரு தடவை வந்துட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடலாம். அப்புறம் அப்புறம் எல்லார்கிட்டயும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸா? என்ன நியூஸ் அத்தை? ஒரு விஷயம் இருக்கு.
இருங்க சஞ்சு வரட்டும். இது என்னம்மா எப்படி இப்பவே சொல்லுங்க. சஞ்சு வந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்படிதானே விஜய் அண்ணா? ஓகேடா, பா சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ், சீக்கிரம். சொல்லுங்கம்மா, எல்லாரும் கேக்குறாங்களே. அப்பா அம்மாவை சொல்லுங்க. பேபிமா என் சைட்ல இருந்தும் பச்சை கொடி. நீங்களே சொல்லிருங்க. இப்ப சொல்லிதான் ஆகணுமா? ஜோசியர் உன்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாரு, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. அவர் சொன்னா அது அப்படியே பலிக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு நல்ல லட்சணமான பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். உனக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து நிச்சயம் பண்ண போறோம். என்னாச்சு அஜு, ஏன் முகத்தை தொங்க போட்டிருக்க? மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லையா? சொல்லு. நாங்க இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். பொண்ணு ரொம்ப நல்ல குணமானவன், நல்ல குடும்பம். போபால் முழுக்க அவங்க நேர்மையை பத்தி பேசுறாங்க. நீ சரின்னு சொன்னா மேல பேசலாம். என்னாச்சு அஜய் கொழுந்தனாரே, நீங்க என்ன பொண்ணுங்க மாதிரி வெக்கப்படுறீங்க? ஒருவேளை அப்படி இருக்குமோ பெரியம்மா. அது அஜ்ஜு அண்ணா ஏற்கனவே யாரையாவது காதலிக்கிறாரோ என்னவோ. இவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியணும். அண்ணா உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது உங்க மனசுல யாரோ இருக்காங்கன்னு. ஆமா ஆமா சொல்லு அஜு. ஆமா சொல்லுங்க கொழுந்தனாரே. ஆமா அஜு செல்லம், ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லு. இப்பவே சொல்லு. இப்பயாவது சொல்லு அஜு. சொல்லுங்க கொழுந்தனாரே. ஆமா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அவ ஒரு ஸ்டூடெண்ட். அஜு மனசுல முதல் காதல் மலருது. சஞ்சுவும் காதலை தேடி ஓடுறான். நேகாவோட வாழ்க்கை பயணம் இனி எந்த திரும்ப போகுதுன்னு பார்க்கலாம்.